Hello everyone and welcome to Ungal Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து garlic bread. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற பிரெட் வந்து ஃப்ரெஞ்ச் பிரெட். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் சாவராக இருக்கும். அதே மாதிரி அதோட டெக்ஸ்சர் வந்து இந்த கார்லிக் பிரெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது கிடைக்கலன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற ஆர்டினரி பிரெட் ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் அது கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் எடுத்துருக்கிற ஃப்ரெஞ்ச் பிரெட்டை ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டர் ஸ்ப்ரெட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 100 grams ஆஃப் பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், கார்லிக் பவுடரில் 1/2 tablespoon, அப்புறம் 2 பூண்டு அதையும் மின்ஸ் பண்ணி அதில் சேர்த்துருங்க. கடைசியாக ட்ரைடு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்க்கணும். நான் சேர்த்துருக்கிறது வந்து பேசில் அண்ட் ஒரேகனோ. நீங்கள் வேணும்னா இந்த ஹெர்ப்ஸ்க்கு பதிலாக ஃப்ரெஷ் ஆர் ட்ரைடு பார்ஸ்லி யூஸ் பண்ணலாம். இந்த பார்ஸ்லி வந்து கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்ப்ரெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதை ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்டு மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் எனி பட்டர் ஆஃப் யுவர் சாய்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்மால் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆலிவ் ஆயில், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் பிரெட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆலிவ் ஆயிலில் கோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஸ்ப்ரெட்டை அதில் கோட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் ஷீட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்ம கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கார்லிக் பிரெட்டில் நான் சீஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண சீஸ் வந்து மொசரல்லா சீஸ். அதை ஃப்ரெஷ் சீஸ் வாங்கி அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு couple of ஸ்பூன்ஸ் வந்து அந்த கார்லிக் பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதை பேக் பண்ண போகிறேன். இப்போ இதையும் நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 minutesக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்ம சீஸ் கார்லிக் பிரெட்டும் ரெடி ஆகிடும். ஃபைனலி நம்ம கார்லிக் பிரெட் வித்தவுட் சீஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இது நல்ல க்ரன்ச்சியாகவும் கார்லிக் வாசனையோட சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணலைன்னா தோசைக்கல்லையுமே இந்த கார்லிக் ப்ரெட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒயிட் ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஒயிட் ப்ரெட்டை ஃபஸ்ட்டு ஒன் சைட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் ஸ்ப்ரெட்டு சீஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதர் சைடை டோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம சீஸ் கார்லிக் ப்ரெட்டும் ரெடி ஆகிட்டுது. இந்த கார்லிக் பிரெட்டுக்கு ஒரு பாஸ்தா சாஸ் ஆர் கெச்சப்போட சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம கார்லிக் பிரெட் வித் சீஸ் அண்ட் வித்தவுட் சீஸ் இஸ் ரெடி டு eat. I hope you liked it. Thanks for watching and I'll see you next time.